IPL 2025க்கான மெகா ஆடிஷன் நடக்க இருக்க நிலையில அதுக்கான ரூல்ஸ BCCI கூடிய சீக்கிரத்துல வெளியிட போறாங்க. அது போல கடந்த மெகா ஆடிஷன் ஏலத்துல இத்தனை இந்தியன் பிளேயர்ஸ் ஃபாரின் பிளேயர்ஸ்ன்ற எந்த நிபந்தனையும் இருக்காதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒரு டீமும் ஒரு வகையில டீமை பில்ட் பண்ணி இருக்கிறதுனால இறுதி முடிவை அந்த அணி நிர்வாகம் தான் எடுக்கும்னு சொல்லப்படுது. இது நிறைய டீமுக்கு சாதகமாகவும் பார்க்கப்படுது. அந்த வகையில RCB அணி தரப்புல இருந்து 4 பிளேயர்ஸ் ரிட்டென்ஷன் செய்ய நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த பட்டியல்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம கிங் கோலி. இந்த வாட்டி விராட் கோலியோட சேலரிய அதிகப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. சீனியர் பிளேயர்ன்றதுனால அவருக்கு மரியாதையும் நிச்சயம் அளிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம RCB டீம்ல தொடக்க காலத்துல இருந்தே விராட் கோலி விளையாடிட்டு வர்றாரு. கடைசி வரை RCB டீமுக்காக தான் விளையாடணும்னு விராட் கோலியும் விருப்பப்பட்டிருக்காரு. இதனால RCB விராட் கோலியை ரிலீஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. அது போல இரண்டாவதா இந்தியன் டீமோட ஃபாஸ்ட் பவுலர் முகமது சிராஜ் இருப்பார்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா RCB டீமுக்காக தொடர்ந்து விளையாடிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம சீனியர் பிளேயராகவும் உயர்ந்து இருக்காரு. ஒரே ஸ்பெல்ல எந்த அணியோட கதையும் முடிக்கிற திறமையும் சிராஜ் கிட்ட இருக்கிறதோடு மெகா ஆடிஷன்ல சிராஜை வாங்குறது அவ்வளவு ஈஸி இல்லை. இதனால அவரை RCB அணி தக்க வைக்கும்னு நம்பப்படுது. தொடர்ந்து போன வருஷம் RCB அணியோட மிடில் ஆர்டர்ல பொழந்து கட்டிய ரஜத் பட்டிதாரை தக்க வைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா RCB அணிக்காக 2 சீசன்லயும் ரஜத் பட்டிதார் செமையா ஆடி கொடுத்திருக்காரு. CSK டீம்ல சிவம் டூபே எப்படி ஸ்பின்னர்ஸ பொழந்து கட்டுவாரோ அதே மாதிரி ராஜத் பட்டிதாரும் ஸ்பின் ஹிட்டர். கடைசியா RCB டீம் வில்ஜாக்ஸை தக்க வைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா போன சீசன்ல கொஞ்சம் மேட்ச் கிடைச்சாலும் அவரோட முழு திறமையும் வில்ஜாக்ஸ் வெளிப்படுத்தி இருப்பாரு. ஏன்னா ரஷித் கான் போன்ற ஒரு போலரை அசால்ட்டா பேக் டு பேக் சிக்ஸஸ் அடிச்சு மிரட்டி இருப்பாரு. இதனால RCB டீம் இவரை 7 கோடி வரை முன் வந்து தக்க வைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா RCB டீம் ஒரு வீரரை அதிக தொகைக்கு வாங்க வேண்டியது இருக்கும். அது யாரை வாங்க போறாங்கன்ற எதிர்பார்ப்பு அதிகமாகி இருக்கு. சரி, ஓகே கைஸ், RCB டீம் எந்த பிளேயர் அதிக தொகைக்கு வாங்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.